கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம், எமக்கு உண்மைக்கும் நீதியும் வேண்டும் என கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம். கோவிந்தன் கருணாகரத்தின் கோடிக்கணக்கான சொத்து எவ்வாறு வந்தது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ராசாணகியன். மாகாண முறைமைக்கு அதிகாரங்களோ அதிகார பகிர்வோ வழங்க மறுக்கும் வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வர தேவையில்லை. இபிடிபியின் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி ரணில் தான், மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி. யனாசாக்களை எரித்த கொடூரர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம், இதனால் தான் ஆதரிக்கவில்லை. ரிஷாட் பதியுதீன். அரசலைய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ரணிலும் ஒருவர். நாமல் பகிரங்கம். மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நாகப்பட்டினம் காங்கிரசின் துறைக்கான பயணிகள் கப்பல் சேவை. ரணிலை ஆதரித்ததால் தினேஷ் குணவர்த்தனவுக்கு கிடைத்துள்ள முக்கிய பதவி. இலங்கையை சுற்றி குவிக்கப்படும் அமெரிக்க ராணுவம். அதிதீவிர சிங்கள வாக்குகளை மட்டும் நம்புகின்ற நாமல் பகிரங்கப்படுத்தும் சுமந்திரன். கனடாவில் மீண்டும் நடைபெறவுள்ள பொங்கு தமிழ் நிகழ்வு. அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் விசேட அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம், எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் என கோரியும், கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளுக்கு நீதி விசாரணை கோரியும், காணாமல் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீதான மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டித்தும் மாபெரும் போராட்டம் ஒன்று இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி முன்றலில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களினை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், உண்மையை மௌனமாக்காதே, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கு நீதி எங்கே, ஸ்ரீலங்கா ராணுவமே பொறுப்பு கூற வேண்டும், OMP ஒரு ஏமாற்று வேலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லை, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இலங்கை ராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள், வட்டுவாக்கலில் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை எங்கே கொன்று புதைத்தீர்கள். இவ்வாறாக பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களிடம் இருந்து போகும்போதே நான் 6 பிள்ளைகளோட குழந்தைகளாக கொண்டு வந்தாங்க. திரும்ப மீள வரைக்கும் எல்லாரும் கல்யாணம் கட்டி குழந்தை ஊஞ்சலோட திரும்பி வந்து நாங்கள். இது ஒரு புறம் இருக்க, இது என்ற சொந்த விஷயம் மட்டுமில்லை. இதே போல் நாங்கள் நயத்துக்கு அப்பாற்பட்ட மக்கள், 3 கிராமத்து மக்கள் திட்டமிட்ட ஒரு அரசாங்கத்தின் ஒரு அடிப்படை ஒரு சதி செயல் போல் எங்களை வெளியேற்றப்பட்டது. நாங்கள் செல்லுக்கு பயத்திலையோ அல்லது வெடிக்கு பயத்திலையோ அல்லது எந்த ஒரு பயங்காரணமாக நாங்களாக வெளியேறல. எங்களை அரசாங்கத்தின் அனுமதியோட முல்லைத்தீவு AG டிவிஷனால் எங்களுக்கு அறிவித்தல் வந்து எங்களை உடனடியாக 24 மணி நேரத்துக்கு வெளியேற வேணும் வேண்டும். எங்களுக்கு இலவச வாகனம் விட்டு ஏற்றி தாங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். 3 நாளைக்கு பிறகு விடுதலை புலிகளை தேடினதன் பின் உங்களை மீளவும் குடியமர்த்தலாம் என்று கொண்டு போய் 30 ஆண்டு காலமாக நாங்கள் பல இடங்களில் இடம்பெயர்ந்து சொல்ல இல்லாத கஷ்டங்களை அனுபவித்து பிள்ளைகளோட படிப்புகள் சீரழிஞ்சு பிள்ளைகளுக்கு படிக்கிற கல்வி நிலை ஒரு ஒழுங்கில்லாத காரணத்தாலும் நாட்டு சூழல்கள் நெருக்கடியான நிலைகளாலும் எங்களின் பிள்ளைகள் ஒரு போராட்டத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை வந்தது. அந்த போராட்டம் வந்து விடுதலை போராட்டம், பயங்கர போராட்டம் அல்ல, விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டத்தில் கன பிள்ளைகள உயிர்களை இழந்திருக்கிறோம், அங்கங்களை இழந்திருக்கிறோம், சில பிள்ளைகள் கண்ணுகளையும் இழந்திருக்கு. இந்த நிலைமையில நாங்கள் நிறைய பிள்ளைகளை இழந்த நிலைமையில இந்த கொக்கு தொடுவாய் மக்களே வந்திருக்கிறோம். அப்போ இந்த 30 ஆண்டு காலம் இந்த கொக்கு தொடுவாய் எப்படியாக இருந்தது? ஒரு கேந்திர பூமியாக இருந்தது, ஒரு யுத்த பூமியாக இருந்தது. இந்த யுத்த பூமிக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வலயம் போடப்பட்டிருந்தது. இந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள யாருமே பூரையிலாது, இராணுவத்தை தவிர வேறு யாருமே பூரையிலாது. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளதான்
இந்த புதைக்கப்பட்ட புதவுளியில இருக்கிற புள்ளிகள் என்ற உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் எனக்கு முதல் பேசிய அந்த காணாப்பட்ட ஒரு வலிந்து காணாப்பட்ட ஒரு அந்த புள்ள கதைக்குள்ள சொன்னா, அந்த பிள்ளையால் உடுத்திருந்தா உண்மையில நூல் துணிகள், நூல் உடைய இருக்க இல்லை, கையில கட்டப்பட்டுக்குது. அந்த பிள்ளைகளுக்கு ஷூ நாடா கையால கட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த கையால கட்டப்பட்ட நிலைமையில கொண்டு புதைக்க வேண்டிய காரணம் என்ன? உயிரோட இந்த பிள்ளைகள் பிடிக்கப்பட்டிருக்கு என்று நாங்கள் நம்புறோம். செத்தவனே கை கட்ட தேவையில்லை, செத்த பொம்பளை பிள்ளைய கை கட்ட தேவையில்லை. அப்ப கையை கையை கட்டிரு இப்படியான நிலைமையில எல்லாம் இதுக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கு. மற்றது அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள ஒரு நாய் உடைஞ்சு வரையலாது, ஒரு தமிழன் நாய் கூட பூரையிலாத ஒரு இடம், பெரிய ஒரு கேம்பு, நிறைய வண்டுகள் அடிச்சு ரோட்டை பிளாக் பண்ணி வாகனம் போக்குவரத்து இல்லை. இது அந்த பின்னுக்கு ஒரு பாதை இருக்குது, ஒரு மணல் ரோட்டை, அதுக்கெல்லாம் ராணுவமே போக்குவரத்து வச்சது. எங்களுக்கு வர போகையிலாது, 30 ஆண்டு நாயத்துக்கு சொல்லி நாங்கள் வரையலாது. அப்ப எங்களோட மாவட்டத்துக்கே நாங்கள் இடம்பெயர்ந்த நிலையில அகதிகளாக வாழ்ந்து வந்தாங்க 30 ஆண்டு காலம். இங்க வந்தால் இப்படியான நிலைமை, ராணுவம் இருந்து கேம்புகள் அடிச்சு பெரிய நிலைமையில இருந்துருக்கு. இது எல்லாம் ராணுவத்தின் கேம்பு. இந்த கேம்புக்குள்ள எவன் கொண்டு இதை பொடிய தாட்டப்பட்டு போனா ஆறாக இருக்கலாம். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இந்த கொக்குத்துருவாய் இருக்குது, இந்த பூமி இருக்குது, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த போராட்டத்துக்குள்ள இந்த புள்ளிகளை கொண்டு வந்து தாட்டதார், அங்க தாக்கப்பட்ட புள்ளிகளார் முழுக்க தமிழ் புள்ளிகள்ன்றதை நாங்கள் உறுதிப்படுத்துறோம். இந்த கிராமத்து மக்கள் அந்த தமிழ் பிள்ளைகளை வந்து எப்படி பிடிக்கப்பட்டதுகள், உயிரோட கட்டுறதுக்கு காரணம் எப்படி பிடிபட்டதுகள், போராட்டத்தில் பிடிபட்டதுல இல்ல நாங்கள் அங்க கொண்டு போய் நேரடியாக சரணடைய கொடுத்த பிள்ளைகளை தான் கொண்டு வந்து போட்டாங்களா, அது தெரியாது. ஏனென்றால் இந்த வரைக்கும் இந்த காணாமல் போன பிள்ளைகளின் பெற்றார் அங்கங்கு நிழல் கூடல்கள் அமைச்சு உண்ணாவிரதம் இருக்குதுகள். எங்களுக்கு பதில் சொல்லுங்க, காணாமல் போன பிள்ளைகளுக்கு இந்த வரைக்கும் அரசாங்கம் பதில் சொல்ல இல்லையென்றால் அப்ப அந்த பிள்ளைகள் எங்க கொண்டு வேட்டா கொடுத்த புள்ளைய கையளிச்ச புள்ளைகள் காணையில பதில் சொல்றீங்களா? அப்ப எங்க அந்த பிள்ளைகள்? அப்ப இந்த கூட்டுல இதுக்கு கடந்த எலும்பு கூட ஆர்? இதை நாங்கள் சர்வதேசத்துக்கு வலியுறுத்தி இந்த இதாக உறுதியாக சொல்லுறோம். இந்த பிள்ளைகள் அவ்வளவு தமிழ் பிள்ளைகள், கூடுதலாக அதுக்கு இருந்து பொம்பளை பிள்ளைகள், சிங்கள ராணுவ பிள்ளைகளை இந்த இயக்கம் இங்க வராமில்லை, இயக்கம் இதுக்கு இருக்காமில்லை கொண்டு தாக்குறது முழுக்க தமிழ் பிள்ளைகள், ராணுவத்தின் கேம்ப் இருந்த இடம். அடுத்தது இந்த அகழ்வு நடக்கிற போது இந்த இந்த குறிப்பிட்ட இடம் எப்படி இருந்தது? ராணுவத்தால ஒரு மறைப்பு போட்டிருந்த, இந்த பக்கம் மறைப்பு அந்த பக்கம் மறைப்பு, ஒரு 60 போலீஸ் நிக்குது. மற்றது மறைச்சு அகழ்வு நடக்கிறத மறைச்சு எடுக்க வேண்டிய காரணம். அடுத்தது மூடி மறைச்சு எங்களை இதுக்குள்ள பூரா விடுற இல்லை, ஆரம்பரே இல்லாது வந்தாலும் அங்க திரும்பி பார்க்க கூடாது. அதால மட்டும் ஒரு ஒற்றடி பாதையில நாங்கள் போய் வருவோம். நாயல் புயல் மாதிரி தான் நடத்தப்பட்ட நாங்கள் இந்த அகழ்வு நடக்கும் போது. அது மற்றது இந்த இது குடும்ப படைக்குள்ள கூட இந்த ஊருக்கா உள்ள ஒரு கிராமப்பட்ட அமைப்பை கூப்பிடல, ஒரு ஜிஎஸ் நின்றாரோ அதை பற்றி என்ன தெரியல, அமைப்புகளுக்கு தெரியாது. நாங்கள் வேலை முடிஞ்சது நிறுத்துறோம், போக போறோம், புடுங்குறோம் என்றது. இவைய புடுங்கி கொண்டு போகலாம் நாங்கள் காண்றோம். போகணும், என்ன பிரச்சனை? இதுக்கு ஒன்றும் இல்லையா? எப்படி யார் கண்டுபிடிச்சது இல்லையாண்டு சொல்லி இல்லையா அவையால் சொல்லி போட்டு போகணும். யார்? அதிகாரிய. அந்த ஆரியன் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து அதுல பங்கு வச்சு இந்த தெரியும் யார் வந்துனா என்ன நடந்ததுன்றது. ஆன முறையில எங்களுக்கு மீள எங்களை குட்டா குனிகிறவன் மடையார், குட்டி கொண்டு இருக்கிறவனும் மடையார். எங்களை நெடுக குட்டக்கூடாது சிங்கள அரசாங்கம். சர்வதேசம் நிச்சயமாக கண்டிப்பாக எங்களுடைய நியாயத்துக்கு செவி சாய்க்க வேணும். நாங்கள் கேட்கறதுக்கு அவையால் நீதி வழங்க வேணும். எங்களுக்கு காணால் போன பிள்ளைகளுக்கு நீதி வேணும், எங்களை யுத்தத்துல மரணிச்ச பிள்ளைகளுக்கு நீதி வேணும், அங்கம் இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி வேணும், பிள்ளைகளை துளைச்சி போட்டு இருக்கிற பெற்றாருக்கு நீதி வேணும். இது இவ்வளவு எங்களுக்கு சர்வதேசத்தை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், சிங்கள அரசாங்கத்தை நம்ப இல்லை. ஏன்னா சிங்கள அரசாங்கம் எங்களை 35-40 வருஷம் இல்லை, எத்தனையோ கால வருஷமாக ஏமாத்தி கொண்டிருக்குது. இந்த ஏமாற்றத்தின் மத்தியில தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சது. போராட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது இந்த சிங்கள அரசாங்கம் தான். என்ன தடுப்பு முகாமில இருந்து எத்தனை பிள்ளை தடுப்பு முகாமில செத்து போச்சுதான். அதை யார் கேட்டது? நீதி யார் வழங்குச்சுனா? எங்க நாட்டுல இந்த ஸ்ரீலங்காவில இருக்கிற ஆறுலயுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆன முறையில எங்களுக்கு சர்வதேசம் ஐக்கிய நாட்டு சபை நீதி வழங்க வேணும். நானும் ஒரு தாய் என்ற ரீதியிலையும் இந்த கொக்குத்துறை சொந்த கிராம ஒரு மகள் என்ற ரீதியிலையும் நான் அன்பாக பணிவாக கேட்டு விடைபெறுகிறேன். ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறைதான் வேண்டும்,
சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும். யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீடத்துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இதன் கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலவாறாக வைக்கப்பட்டது. இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை. ஒரு 2-3 நாளோ ஒரு கிழமையோ பரமு புஷ்பரட்னம் ஐயா அவர்கள் வந்திருந்தார். ஆனால் பின்பு அவரும் வரவில்லை, ஏனோ தெரியவில்லை. இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொலிகளை இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் நீதியான நேர்மையான வகையில் அறிக்கைகள் வரவில்லை. இந்த பிள்ளைகள் 1984 ஆண்டு இடம்பெயர்ந்த டிசம்பர் மாதம் இடம்பெயர்ந்த கொக்கு தொடுவாய் மக்கள், கொக்கு தொடுவாய் கர்நாடகேணி 6 GS பிரிவு மக்களும் இடம்பெயர்ந்து 2011 ஆண்டு காலப்பகுதியில் தான் மீள்குடியேற்றப்பட்டவர்கள். இப்படி இருக்கும்போது இந்த இடம் இராணுவ பிரதேசமாக இருந்து அந்த இடத்தில் 2009 ஆண்டு கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாகல, கடல்ல, மற்றது முகாம்களில் 2 பலவாறாக கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்ல சரண அடைந்தவர்கள் இந்த புதைகுழியில் அகப்பட்டிருக்கலாம் என்பதே மக்களுடைய நம்பிக்கை. தகட்டிலக்கங்கள், விடுதலை புலிகளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற தகட்டிலக்கங்கள் மற்றும் அவர்களுடைய உடல்களிலே துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்ததற்கான தடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் இங்கே அம்மாக்கள் கூறியிருக்கின்றார்கள். முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சப்பாத்து நூல்கள் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்றது. 53 உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அம்மாக்கள் கூறியது போன்று ஒன்றில் முள்ளிவாய்க்கால் முடிவிலே வட்டுவாகலில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அவர்களோடு சென்ற மனைவிகள் மற்றும் பிள்ளைகள், அதனை விட இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள், ஓமந்தை பகுதியிலும் மற்றும் வவுனியா தடுப்பு முகாமிலும் இராணுவத்தினரால் தேடி கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள், இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சரணடைந்தவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ராஜ் சோமதேவா அவர்கள் கூற முற்படுவது போன்று இது 94-95 ஆண்டு காலப்பகுதிக்குரிய சடலங்களாக இருக்கலாம் என்றால் அந்த நேரம் அவர்கள் சொல்ல முற்படுவது, அந்த நேரம் இந்த மணலாற்று பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது, அதில் கணிசமான போராளிகள் வீரச்சாவடைந்திருந்தார்கள், அவர்களுடைய உடலங்களா என்று கதை முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது. அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இறுதிப் போரிலே சரணடைந்தவர்களுடைய தான் சித்திரவதைக்கு பிற்பாடு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சந்தேகம். இங்கே தாய்மார் குறிப்பிட்டது போன்று அந்த சீருடைகள் பழுதடைந்து போகாமல், இந்த மண்ணுக்குள் உக்கி இறந்து போகாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது மிக அண்மையிலே தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே இது 2009 ஆண்டிலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். இந்த பிரதேசம் 1984 ஆண்டு விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்தது. யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பாரிய இராணுவ தளம் இருந்தது, முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட 84 ஆண்டுக்கு பிறகு இருந்ததில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது இராணுவ கட்டுப்பாட்டிலே இராணுவ முகாமுக்கு அருகில் அதனுடைய முன்னிரங்கத்திலே இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். இவ்வாறான நிலைமையிலே அரசியல் மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற, இனவாத மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற, ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை, ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள், இதிலே சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களுமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு, இனவாத மயப்படுத்தப்பட்டு, ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில திணைக்களங்களிலே பொறுப்பான பதவிகளில் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. இந்த இடத்திலே கிராம சேவையாளர் கூட கொடுத்த அறிக்கையில் பல விடயங்கள் தெரியாது என்றுதான் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது.
அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு சுதந்திரமான சுயாதீனமான செயல்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த உள்ளக விசாரணை பொறிமுறையை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிவது தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான மரபணு பரிசோதனை கூட முழுமையாக ஒரு சர்வதேச சமூகத்தினால் பொறுப்பெடுக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது. இந்த உள்ளக பொறிமுறைகள் மீது நம்பிக்கைகள் இல்லை, உள்ளக நீதி கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை. இங்கே இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இலங்கை அரச கட்டமைப்பு என்பது இனவாத மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள் உள்ளக பொறிமுறைக்குள் முன்வைக்கப்படுகிற எந்த ஒரு நீதி பொறிமுறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ நம்புவதற்கோ தயாராக இல்லை. ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மீள வலியுறுத்துகிறோம். இங்கே அம்மா ஒருவர் குறிப்பிட்டது போன்று இந்த அகழ்வு பணிகள் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படவில்லை. ஊடகவியலாளர்களுக்கு இந்த அகழ்வு பணி நடைபெறும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அவற்றை அவதானிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அடாவடிகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில தமிழர்களை வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பாலான வேட்பாளர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற விடயம் என்பதில் ஒருமித்த கருத்துடன் உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்னொரு வேட்பாளரை வெல்ல வைப்பதற்காகவே இவ்வாறான தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரங்கேற்றப்பட்டது என்பது முற்றுமுழுதான உண்மை எனவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரும் இன்று கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டிருக்கின்றார். அவருக்கு அந்த சொத்து எவ்வாறு வந்தது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையிலே ஜனானனுக்கு கிடைச்சது போல புள்ளையான் அவர்கள் டிசிபி ஃபண்டிங் எனக்கு தரல, பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட காசில் புள்ளையான் ஜனானனுக்கு கொடுத்தவர். புள்ளையானுக்கும் ஜனானுக்கும் நல்ல உறவு இருக்கா இல்லையான்றது அது மக்கள் தீர்மானிக்கட்டும். ஏனென்றால் எனக்கு என்னுடைய முன்மொழிகளை நிராகரித்து சாணக்கியனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன புள்ளையான் ஜனானுடைய முன்மொழிகளை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கும் இந்த அந்த அந்த 5 கோடி ரூபா அந்த நிதியிலையும் அதை தாண்டி இன்னொரு 5 கோடி ரூபா அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே மற்றும் சென்று அந்த நிதியை போட்டிருக்கிறார். நான் அவ்வாறு ஒரு கிராமத்துக்குள்ளே கூடிய நிதி நான் போட்டு எல்லா சமனாக பரவலாக போட்டிருக்கேன். சில கிராமங்களுடைய சனத்தொகை அடிப்படையில் கூட குறைய போட்டிருக்கலாம். அவர் ஒரே ஒரு கிராமத்துக்கு அந்த மேலதிகமாக அந்த 5 கோடியும் போட்டிருக்கிறார். அப்போ ஜனா அவர்களுக்கு 10 கோடி ரூபா பன்முகப்படுத்தப்பட்ட 5 கோடி ரூபா புள்ளையான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியூடாகவும் இன்னொரு 5 கோடி ரூபா ஜனாதிபதியினுடைய நிதியூடாகவும் கிடைக்கப்பட்டது. எனக்கு நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் முதலாவது முறையாக வந்து நான் 5 கோடி ரூபாய் முன்மொழியில் கொடுத்தேன். அதுவும் ஜனாதிபதி செயலகமூடாகத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தது. அதே போல் நான் மேலதிகமாக முன்மொழியிலும் கொடுத்திருந்தேன். அந்த முன்மொழியை நான் கிட்டத்தட்ட 596 மில்லியன் ரூபாய் முன்மொழியை நான் கொடுத்திருந்தேன். அதிலே ஜனாதிபதி செயலகத்தால் அந்த 596 மில்லியன் ரூபாய்க்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதிலே 400 மில்லியன் தான் தரப்பட்டது. அதுக்குரிய காரணம் வியாலேந்திரன் புள்ளையான் நான் ஜனானனும் இப்போ கதையை பார்த்தா அவர் இதுக்குள்ளே சேர்ந்து போயிருப்பார் நினைக்கிறேன். அங்கே போய் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே சத்தியகிரக செய்து வரலாம். சாணக்கியனுக்கு இந்த மிச்ச காசை கொடுக்காதீங்கண்டு. என்ன கேவலமான வேலைகள். நான் என்ன 596 மில்லியன் வந்தால் 196 மில்லியன் ஹம்பாந்தோட்டைக்காக கொண்டு போகிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி நான் தேடி கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகளுக்கு போட்ட காசு. இந்த நேற்றைய தினம் கூட என்ன வந்து சிப்பிமடு வவுனதீவு சிப்பிமடு ஒரு மிக பின்தங்கிய ஒரு பிரதேசம். சிப்பிமடு பாடசாலைக்கு போட்ட அந்த காசு வெட்டப்பட்டிருக்கு. அந்த நாங்கள் வந்த முன்மொழிகள் வந்ததினுடைய அடிப்படையிலே அந்த முன்மொழியை கொடுத்திருந்தோம். அப்போ தூர பிரதேசங்களிலிருந்து முன்மொழி பிந்தி தான் வந்தது. ஏன் வாகரையில் இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்கும் 5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டது. வவுனதீவு டிவிஷன் இருக்கிற எல்லா கிராம அபிவிருத்தி சங்கம் எல்லா மகளிர் அமைப்புகளுக்கும் 3 லட்சம் ரூபா போடப்பட்டது. கதிரை வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையில்லை பூர்த்தி செய்கிறதுக்கு. இந்த காசை தானே அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கேவலம் கட்டவர்கள் போய் வெட்டி போட்டு அதையும் தவிர சாணக்கியனுக்கு ஜனாதிபதி 60 கோடி கொடுத்துருக்கிறார் என்று மொட்டையாக சொன்னால் ஜனங்கள் என்னைக்கும் சாணக்கியனுக்கு ஏதோ 60 கோடி ரூபா நான் ஏதோ இந்த பக்கத்துக்குள்ளே போட்டேன். ஆனால் தெளிவான மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இவர்களைப் போல மடையர்கள் அல்ல. மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் இவர்களை விட அறிவாளிகள். அவர்களுக்கு தெரியும் இந்த 60 கோடி ரூபா
அதில் 40 கோடி ரூபா பிரதேச செயலகங்களூடாக மாவட்ட செயலகம் ஊடாக தற்பொழுது அந்த கிராம மட்டங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் செய்து வந்து கொண்டிருக்கு. இதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஆதரவு வழங்குறதால் இந்த காசு வழங்கப்பட்டதா என்று நீங்கள் நேரடியாக கேட்ட கேள்விக்கு ஜனாதிபதி அவருக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கவில்லை. நான் பகிரங்கமாக சொல்லலாம், எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பயமும் இல்லை. ஜனாதிபதி அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய வகையான உங்களுடைய நகர்களை நீங்கள் செய்யுங்கள். அதாவது தமிழரசு கட்சி என்ன சொல்லுது, தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பற்றி பேச வேணும், வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வை பற்றி பேச வேணும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி பேச வேணும். அந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுடைய கட்சி ஜனாதிபதியினுடைய பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் எந்த காலத்திலையும் இவரே கட்சி என்ன தீர்மானம் போடுதோ அதானே நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம். நாங்கள் எப்படி கட்சியினுடைய தீர்ப்பை டெலோ கட்சியில் அந்த பிரச்சனை இருக்குது. டெலோவில் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் கட்சி முடிவு பொது வேட்பாளர், நான் அந்த முடிவு இல்லை என்று அவர் சொல்கிறார். எங்களோட கட்சியில் நாங்கள் அப்படி முடிவெடுக்க மாட்டோம் என்றதை தயவு செய்து கோவிந்தன் ஜனா கருணாகரனுக்கு இதை காட்டுங்கள். நான் அவரை வலிமையாக மரியாதையாக ஜனா அண்ணன் தான் சொல்கிறது. ஆனால் இப்படியான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பங்க்ரோத் அரசியல் நிலையிலே இருக்கும் ஒருவரை தற்பொழுது நிலை எதிர்காலத்தில் நாங்கள் திருப்பி நாங்கள் இன்றைய நிலையிலே ஒரு மனவேதனையுடன் இருக்கிறால் ஒரு மூத்த ஒரு உறுப்பினர், அவர் என்னுடைய தந்தையை விட ஒரு 2 வருஷம் தான் குறைவு, தம்பி சாணக்கியன் என்று சொல்கிறார். ஆனால் ஊடகங்களுக்கு முன்பாக என்னை பற்றி பிழையான ஒரு வகையாக இதை காட்டுவது ஒரு கவலையான ஒரு விடயம். அந்த வகையிலே மிக கீழ்த்தனமான வேலையில் ஈடுபட வேண்டாம் என்றதை தான் சொல்கிறேன். இந்த நாட்டிலே அநியாயம் செய்கிற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனாசாக்களை எரிப்பதற்கு உத்தரவிட்ட கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோத்துள்ளனர் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மன்னார் முசலியில் நேற்று மாலை இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் நல்லெண்ணமே இருக்கின்றது. ஆனால் அவருடன் சேர்ந்து இருக்கின்ற கூட்டம் இந்த நாட்டிலே அநியாயத்தை செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனாசாக்களை எதிர்ப்பதற்கு உத்தரவிட்டு அந்த ஜனாதிபதியுடன் கைகோர்த்துள்ளவர்கள் இன்று யாருடன் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இதனாலேயே நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனது ஆதரவு தெரிவித்த நிலையில் முதலாக இக்கிராமத்திற்கு வருகை தந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. நடைபெறவுள்ள தேர்தலில் நாங்கள் ஏமாந்து விடாது புத்திசாதுரியமாக எமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இக்காலத்தில் நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் 4 வேட்பாளர்கள் மத்தியில் போட்டி நிலவுகின்றது. அவர்களில் நாங்கள் 3 வேட்பாளர்களை நிராகரித்துவிட்டு ஒருவரை மாத்திரம் ஏன் ஆதரிக்கின்றோம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் இனவாதம் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றோம். ஜனாசாக்களை எரிக்கின்ற கேடுகட்ட ஜனாதிபதி இந்த நாட்டிலே மீண்டும் வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இவ்வாறு ஜனாசாக்களை எரிக்கின்ற போது கைகட்டி பார்த்துக் கொண்டு இருந்தவர்கள், அமைச்சரவையில் இருந்தவர்கள், அதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் 144 உறுப்பினர்களுடன் நாடாளுமன்றத்தை வென்ற ஜனாதிபதி கோட்டாபயவிற்கு 20வது திருத்தச் சட்டத்தை வெல்லச் செய்வதற்காக எமது சமூகத்தை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். எமது சமூகத்தை அழிக்க கையுயர்த்திய அந்த கூட்டம் இன்று எங்கே இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இந்த நாட்டிலே ஒரு காலத்தில் ஆயுத கலாச்சாரத்தை தூதுவிட்டவர்கள் தற்போது ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றார்கள். அவர்கள் இன்று எந்த மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அவர்கள் நாஸ்திக கொள்கையை கொண்டவர்கள். இவ்வாறானவர்களுடன் இணைந்து நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பை கொடுக்க முடியுமா என்று சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் நல்லெண்ணமே இருக்கின்றது. ஆனால் அவருடன் சேர்ந்து இருக்கின்ற கூட்டம் இந்த நாட்டிலே அநியாயத்தை செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனாசாக்களை எரிப்பதற்கு உத்தரவிட்டு அந்த ஜனாதிபதியுடன் கைகோர்த்திருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம். எனவே அனைவரும் உங்கள் வாக்குகளை சீரழிக்காமல் சஜித் பிரேமதாசவிற்கு வழங்கி வெற்றி பெற செய்யுங்கள் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார். அறகலைய போராட்டத்தை நிர்மாணித்தவர்களில் ஜனாதிபதி ரணிலும் ஒருவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்தை கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வேதிகளிலேயே இருக்கின்றார்கள்.
அறக்கலையவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். அவரது செயற்பாடுகளை பார்க்கும் போது அவரும் அறக்கலைய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவர் என்பது நிரூபணமாகின்றது என நாமல் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார். நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை பாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. போதியளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நாளாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய வாரத்தில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்கள் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை கொழும்பு டெம்பிள் ஹவுஸில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நடைபெற்றது. புதிய கூட்டணியின் நிர்வாகிகள், நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளை ஈடுபடுத்துவது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மக்கள் கட்சியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க வரும் பொது மக்கள் முன்னணியின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கும் இந்த புதிய கூட்டணி திறக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இலங்கையை நோக்கி படையெடுக்கும் அதேவேளை அமெரிக்க படையினரின் பிரசன்னமும் இலங்கையில் அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இலங்கை, மாலைத்தீவு மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து 4 சுற்றுப்படை ஒத்திகைகளை மேற்கொண்டிருந்தன. இதன்போது அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் யூலிஸ் சங் மற்றும் அமெரிக்காவின் மேஜர் ஜெனரல் தர அதிகாரி ஆகியோர் பிரசன்னமாகி இருந்தனர். அத்துடன் அமெரிக்காவின் நிதி உதவியில் இலங்கையில் கடற்படை கடலோர பாதுகாப்பு நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது. இது சட்டவிரோத கடத்தல்கள் மற்றும் ஊடுருவல்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை என கூறப்பட்டாலும் இலங்கையுடன் இணைந்து அதன் கடற்கரைகளில் கடற்படை கடலோர பாதுகாப்பு நிலையங்களை அமைப்பதே இதன் உள்நோக்கமாகும். வீழ்ச்சியடைந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒன்றுடன் ஒன்று இணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்துகின்றது என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இது வழங்கும் சான்றிதழை பொறுத்தே ஏனைய நாடுகளும் நமக்கு உதவி செய்ய முன்வரும் என்பதை யதார்த்தம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கடன் உதவி வழங்கியிருந்தன. முதலில் நாம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்ற போது அவர்கள் தேசிய ரீதியில் முகாமைத்துவம் வேண்டிய சில செயற்பாடுகளை எமக்கு சுட்டிக்காட்டியிருந்தனர். உதாரணமாக சொல்வதாயின், முன்னர் நாம் பெட்ரோல் லிட்டர் ஒன்றை 168 ரூபாவுக்கு வழங்கிய போது அதற்கான செலவு சுமார் 400 ரூபாவுக்கும் அதிகம். இந்த செலவை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே ஏற்றுக்கொண்டது. இது திரைசேரிக்கும் நாட்டுக்கும் சுமை. இதனால் ஏற்படுகின்ற வேறுபாடு வரி செலுத்தும் மக்களுக்கே சுமையாக இருந்தது. இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் எமக்கு சுட்டிக்காட்டியது. நாமும் அதனை செய்தோம். இதனை செய்யாதிருப்பின் அரசாங்கத்துக்கு ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய மீண்டும் மீண்டும் மக்கள் மீதே வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அத்துடன் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அது மாத்திரமன்றி எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தி சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கு அவர்களின் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. சகல நாடுகளுடன் கலந்துரையாடி இதற்கான நடவடிக்கை எடுக்க முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார். அதிதீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதே நாமல் ராஜபக்சவின் நோக்கம் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள தேர்தல் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், எமது அடிப்படை நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தேர்வு ஆகும். 3 பிரதான வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் பேசிய விடயங்களையும் கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம்.
சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களது தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும். இதேவேளை நாமல் ராஜபக்ஷ என்னுடைய வீட்டிற்கு வந்து சந்தித்திருந்தார். அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார். அது தீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக் கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடி இருக்கின்றோம். தற்போது தெற்கில் சிங்கள பௌத்த பேரினவாதம் தலை தூக்காமல் இருக்கின்றது. அது தொடர்பிலும் கலந்துரையாடி இருக்கின்றோம் என தமிழரசு கட்சியின் எம்பி சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறைமையை அதிகாரம் வழங்காத எந்தவொரு வேட்பாளரையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன், அவ்வாறான நிலைப்பாட்டை நிராகரிப்பவர்கள் வடக்கு கிழக்கு மக்களிடம் வாக்கு கேட்க வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். வடகிழக்கு தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் எந்த உரிமைக்காக போராடினார்களோ, எதற்காக வாதாடினார்களோ, எதற்காக ரத்தம் சிந்தினார்களோ, எதற்காக வியர்வை சிந்தினார்களோ, அது 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஓரளவான ஒரு மாகாண முறைமை கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச அவ்வாறாக வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது, அல்லது அதுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது, காணி போலீஸ் அதிகாரங்கள் எதுவும் கிடைக்கப்பட மாட்டாது என்கின்ற கருத்தை கழனியிலும் பேருவளையிலும் சொன்னதாக ஊடகங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறான கருத்தை முன்வைத்த நாமல் ராஜபக்ச வடகிழக்கு பிரதேசங்களுக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் முடிந்து 21 நாட்களுக்குள் தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. நிதி, பொருள் அல்லது கடன் அடிப்படையில் பெறப்பட்ட அனைத்து தகவல்களையும் சேர்த்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு உதவியவர்கள் குறித்த தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சார செலவு வரம்பை மீறும் அளவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கனடிய தமிழ் சமூகமும் தமிழ் மாணவர் சமூகமும் இணைந்து முன்னெடுக்கும் பொங்கு தமிழ் நிகழ்வு கனடாவின் ஸ்காபரோ முற்றுவெளியில் நடைபெறவுள்ளது. குறித்த நிகழ்வு எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈழத்தின் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து 1976 மேற்கொண்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூல கோட்பாடுகள் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பனவே என்பதை வரலாறு தெரிந்தோர் அனைவரும் அறிவர். 1977 நடைபெற்ற தேர்தலில் வடகிழக்கு தமிழ் மக்களும் இக்கோட்பாடுகளுக்கு பெரும் ஆதரவு வழங்கியிருக்கின்றனர். 1977 பின்னர் வலிமையற்ற விடுதலை போராட்டத்தின் இலக்கும் ஈழத் தமிழ் மக்களின் கோரிக்கையும் ஒன்றே என்பதை மீண்டும் உலகுக்கு உணர்த்தும் நோக்கில் 2001 யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் பேரெழுச்சியோடு நடாத்தப்பட்ட பொங்கு தமிழ் நிகழ்வு உலகுக்கு பல செய்திகளை கூறியது. 2009 இடம்பெற்ற பெரும் இன அழிப்புக்கு பின் எமது போராட்ட வடிவம் மாற்றமடைந்தது. அச்சுறுத்தல் மிக்க தாயக சூழலில் இனப்பற்றாளர்கள் பொங்கு தமிழின் மென் வடிவமாக எழுக தமிழ் நிகழ்வை நடத்துகின்றனர். முள்ளிவாய்க்காலில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதே அன்றி தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கின்ற கோட்பாடுகள் அழிவுறவில்லை. இவை இனப்பற்றாளர்களிடையே தீப்பொறி என அகந்துள்ள சுடர் கொண்டிருக்கின்றன. தமிழர் திரண்டு எழுச்சி கொண்டாலே இந்த சுடர் பிளப்பாகும். இப்பொங்கு தமிழ் நிகழ்வை தங்குதடையின்றி முன்னெடுக்க வல்லோர் பாதுகாப்பு மிக்க அச்சுறுத்தலற்ற சூழலில் வாழும் புலம்பெயர்ந்தோரே என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. தாயகத்தில் அரசியல் சூழல் தளர்வுற்றிருக்கும் இவ்வேளை மீண்டும் எழுச்சியோடு நமக்கான லட்சிய கோட்பாடுகளை முன்னெடுப்பதற்கான மிக பொருத்தமான தருணம் இதுவென நன்குணர்ந்த கனடிய தமிழ் சமூகமும் தமிழ் மாணவர் சமூகமும் பொங்கு தமிழ் நிகழ்வை நடத்துவது என பல அமைப்புகளோடு கலந்து பேசி முடிவெடுத்தன. குறிப்பாக தமிழ் இளையோர் பெருந்துடிப்போடும் எதிர்பார்ப்போடும் பொங்கு தமிழ் தொடர்பில் முனைப்போடு செயலாற்றி வருகின்றனர். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnacallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.